ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வில்லேஜில் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் காலையிலே எப்போவுமே துணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா துவைச்சி போட்டுருவேன். இன்றைக்கி 4 மணிக்கு மேலே தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சுட்டு நல்லா நமக்கு பிடிச்ச ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே நல்லா தலையெல்லாம் சீவிக்கிட்டு அதுக்கப்புறமா வேலை செஞ்சிங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கடன்னு துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு தொழுவத்துக்கிட்டலாம் கொஞ்சம் சாணி போட்டு வச்சுருந்துச்சு. மாடை வெளியே பிடிச்சி கட்டிடுவோங்க. உள்ளே வெளியே மாற்றி தான் பிடிச்சி கட்டுவாங்க. அதான் வெளியே உள்ள எல்லா இடத்துலையுமே சாணி இருக்கும். அதெல்லாம் பெருக்கி வாரிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிக்கிட்டே சாணி இருந்துச்சு, அதையெல்லாம் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வேப்பந்தலை பார்த்திங்கன்னா தின்னவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்சம் கசப்பாக இருக்கும் போல இருக்குது. நாங்கள் இதையே கட்டினா நாங்கள் சாப்பிட்ருங்களா அப்படின்ற மாதிரி அதுவும் வேறு பார்த்துட்டு கிடந்துச்சிங்களா. சரி இருங்க, சாணியெல்லாம் வாரிட்டு போயிட்டு வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலை ஒடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாணியெல்லாம் வாரி முடிச்சுட்டு மதியம் போல் தம்பிக்கு கலக்கா வறுத்து கொடுத்ததுன்னா அதெல்லாம் வாசல் முழுக்க ரப்பிக்கிச்சு. சும்மாவே குப்பை சேர்ந்துக்கும், காற்றடிச்சு இதில் வேறு இது மாதிரிலாம் செஞ்சு என்ன பண்ணுவோம், கடன்ட்டு வாசலெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு மறுபடியும் மாட்டு கட்டி தெரியல வெளியே கட்டுவோங்கள, அங்கேயெல்லாம் சாணி இருந்துச்சா அதையெல்லாம் கடன்னு வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் க்ளீனாக பெருக்கி முடிச்சிட்டேன். எங்கள் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளவே வாசலை கூட்டிடணும். 6 மணிக்கு மேலே யாருமே வாசலை தொடப்பத்தை எடுத்து வாசலை கூட்டவே மாட்டாங்க. அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தாங்க. 6 மணிக்குள்ளவே நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாசலை கூட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியே டைம் ஆகிடுச்சுன்னா பெருக்கவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். காலையில் வாசலுக்கு சாணம் தெளிக்கும் போது அப்படியே பெருக்கி விட்டுக்குவேன். அப்படியே இந்த ஒரு மாடு தாங்க எங்களோடது, மற்றதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களோடதுங்க. வாசலெல்லாம் கடகடன்னு கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு தீவன பிள்ளை இருக்கிறதுக்கு வேறு போகணுமா, டைம் ஆகிடுச்சு. அதனால கடகடந்து கூட்டி முடிக்கணும். நமக்கு டைம் நேரத்தில் வேலை செஞ்சு ஆரம்பிச்சுன்னா சரியாக போயிடும். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால வேகமாக தான் வேலை செய்யணும். மாட்டுக்கு தட்டை இருக்குது, தம்பியை பார்த்துப்பானா என்னோட தம்பி. அதனால அவங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டேன், மாட்டுக்கு போய் தட்டை இருக்கிறதுக்கு போயிட்டேன். வேகமாக போயிட்டு மாட்டுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் போலவே, கழனி கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. 10 நிமிஷத்துக்குள்ளேயே அறுத்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மாட்டுக்குள்ளே போட்டு விட்டுட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிக்கு தலை கட்டி விடணும். அதுங்க தீவன பிள்ளை சாப்பிடவே சாப்பிடாதுங்களா. மறுபடியும் கிணறு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் நல்லா செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு தலையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து ஆட்டுக்குட்டிக்கு கட்டி விட்டுருணும். அப்போ தான் அதுக்கு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குங்க. எல்லாம் நைட்டு முழுக்க கத்திட்டே கிடக்குறங்க, மாமா மாமான்னு கத்திட்டே கிடக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பையும் பற்ற வச்சுட்டு ஒரு 6 மணி போல் தான் அடுப்பை பற்ற வச்சுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன சாப்பிடாது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தம்பி ஒரு பக்கம் விளையாடிட்டே கிடப்பானா, அவனை பார்த்துக்கிட்டு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு உழ வச்சு விட்டுட்டு அப்புறமா தம்பி தண்ணி கேட்டான்ட்டு அவனுக்குள்ள தண்ணி மொண்டு கொடுத்துட்டு என்ன ஒரு சமையல் செய்யறது கஷ்டம்னா, வீட்டுக்கு உள்ளேக்கு வெளியே தாரி ஏறிட்டு கிடக்கணும் ஒரு பொருளும் எடுக்கிறதுக்கு. என்ன செய்யறது, அடுப்பில் செஞ்சு அப்படி தான், கேஸில் செஞ்சால் பக்கத்துலேயே இருக்குமா, எடுத்து வேகமாக சமைச்சு முடிச்சுக்கலாம். அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். தம்பி பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு கிடந்தாலும் நான் போயிட்டு உள்ளே போயிட்டு அரிசிலாம் எடுத்துகிட்டு புடச்சி ஊற வச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பைப்பு தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்றதுக்கு பைப்பில் போட்டு விட்டுருந்தாங்களா, தொட்டிக்கில் தண்ணி ரப்ப எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதெல்லாம் வடித்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த கஞ்சி தண்ணியை மட்டும் ஊற்றிடுவேங்க. எல்லாம் தம்பி தெரியாமல் கையை விட்டுக்கிட்டானா கையெல்லாம் அப்படியே உருவிட்டு வந்துடும். இதை நான் எப்படி செய்கிறேன்னா, என்னோடய தம்பி குட்டி பையனாக இருந்தானா, அப்போ என் தம்பி வயசு தான் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டுனா சாதம் எங்கள் அம்மா வடித்து வச்சுருந்தாங்களோ அதில் கையை நல்லா விட்டுட்டானே. அது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சேறு அள்ளி தடவுனா சரியாக போய்டுன்னு சொன்னாங்க பாருங்கள். சேறு அள்ளி கையில் தடவுனா அப்படியே தோலை உறிஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே கையெல்லாம் அங்கங்கே தம்பிக்கு வீங்கிக்கிட்டு புண்ணாயிட்டு நல்லாவே ஆகவே இல்லையா. அப்போ இருந்து எப்போவுமே இப்படி தான் கஞ்சி மட்டும் வடிச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை தான் இருந்துச்சா, இது ஒரு 50 ரூபாய்க்கு தாங்க 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன்னா. அதுவே இவ்வளோ நாள் போல் வந்துச்சு. அதனால் அவரைக்கொட்டை நல்லா வறுத்துட்டு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன். எப்போவுமே சாப்பாடு செய்யும் போது ஏதாவது கொட்டை பொருள் இருந்துச்சுன்னா அதை நல்லா வறுத்துட்டோங்கன்னா சீக்கிரமாக வெந்துக்கும். அதுக்குள்ளே ஒரு பக்கம் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சம் புளி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் இதையெல்லாம் போட்டு உரலுக்கல்லையே ஆட்டிக்கிட்டேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவே ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சா. அப்படியே பார்த்திங்கன்னா டக்குன்னு வேகமாக ஆட்டி முடிச்சிட்டேன். தம்பி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா எப்போ சமைச்சிட்டு வந்து தருவாங்க அப்படின்றது மாதிரி. நானும் பார்த்திங்கன்னா கல் ஆடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குமா, அதனால் மிக்சியில் அதிகமாக போட்டுக்கிறதே கிடையாது. எப்போ பாரு இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே கல்லில் போட்டு ஆடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கல்லில் நல்லா வேகமாக ஆட்டி முடிச்சுட்டு அப்புறம் அவரைக்கொட்டையும் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துட்டு இருந்துச்சு, நல்லா பூ மாதிரி வெந்துட்டு இருந்துச்சா. அதில் போய்ட்டு இந்த ஆட்டின கூட்டை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சு விட்டுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டு கிடக்கும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் பொருளில் எதுவுமே நான் எண்ணெய் ஊற்றி செய்கிற சாப்பாடுலாம் அடுப்பில் செய்யவே மாட்டேன். தம்பி கொஞ்சம் பயமாக இருக்கான், அதனால் கேஸில் வச்சு விட்ருவேன். வெங்காய பஜ்ஜி தான் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்
வெங்காய பஜ்ஜி சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேனா, தம்பி வந்து வீடியோ எடுக்க இன்றைக்கி தம்பி இருக்கிறதுனால வீடியோ எடுக்க கொஞ்சம் உதவியாக இருந்துச்சா, இல்லாட்டி ஸ்டாண்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு கிடப்பேன். வெங்காய பஜ்ஜியில் ஒரு பக்கம் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வெங்காய பஜ்ஜி சுட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்புலாம் வெந்து முடிச்சிட்டு இருந்துச்சா, அதை வந்து அடுப்புலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். அடுப்புலேயே அப்படியே தாளித்து விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ கடைங்கள்லாம் நல்லா மண்பானையில் வேக வச்சு டீ ஊற்றும் போது கொதிக்கும்ல, அந்த மாதிரி இந்த அடுப்பில் தாளிக்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, மூடி வச்சிடணும் தாளிக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்தேன்னா என்னால் மூடி வைக்கவே முடியல. அப்படியே அது மொள்ளும் போது டீ கடையில் டீ அப்படியே மேலே நிறைய வரும்ல, அந்த மாதிரி கடகடன்னு அது பக்கம் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு கரைஞ்சி. ஆனால் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழம்பு இருக்கிற ஒரு 4 பேருக்கு கரெக்டாக சரியாக போயிடும் அப்படின்றது மாதிரி தான் நான் சமைப்பேன். நைட்டுக்கு தானே அப்படின்ட்டு அப்புறமா எல்லாருக்கும் போட்டு தந்துட்டேன். தம்பியிலேருந்து எல்லாரும் கிருத்வி கூட அப்போல்லாம் ஒரு டைம் தூங்கியே எழுந்துட்டாங்க. நான் சமைக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, விறகடுப்பில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் போட்டு தந்துட்டு கடைசியாக தான் தம்பிக்கு முட்டை வச்சு வச்சுருந்தேன்னா அவன் ஒன்று மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டான். எனக்கு ஒன்று கிடச்சிச்சா, அதனால அப்படியே நிலாவே பார்த்துக்கிட்டு நான் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டேன். வாசலில் வந்து உட்காந்து ஜில்லுன்னு இயற்கை காற்றோடு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பப்பி ஒரு பக்கம் கட்டில் மேலே படுத்திருந்தா தான் எனக்கு எங்கள் மம்மி அப்படின்னு சோறு அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு கிடந்தான். இரு கொஞ்சம் மட்டும் நான் சாப்பிட்டு உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் பப்பிக்கே போட்டனே. இந்த கருவாயன் எங்கேயாவது பொழுதுனைக்கு ஊர் சுற்றத்துக்கு போயிடுறான். கரெக்டாக நைட் டைமுக்கு மட்டும் சாப்பாடு டைமுக்கு மட்டும் கரெக்டாக வந்து ஆஜராகிடுவார். என்ன பண்ணுறது, நாம் வளர்க்குற நாய்க்கு நாம் தானே சாப்பாடு போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போட்டு கிண்ணியை வந்து எங்கேயோ தொலைச்சிட்டான். தட்டத்தை அவனோட தட்டத்தை, அதனால கொஞ்சம் இன்றைக்கி கீழே தான் போட்டால் மறுபடியும் ஏதாவது ஒரு தட்டத்தை எடுத்து அவனுக்கு போடணும். அதுக்குள்ளே இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் நட்டு வச்சுருக்கிற செடிங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்புறமா தூங்குறதுக்கு போயிட்டு திரும்ப எழுந்து காலையில் வாசலுக்கு சாணம் தெளித்து கோலம் போடுறது இந்த மாதிரிலாம் செய்யணும். இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடி ஓடி மாடி மேலே வரைக்கும் ஏறிடுச்சுங்க. நான் சாமி பூ இல்லைன்ட்டு ரொம்ப கவலைப்படுவேன். அதனால் இன்னும் ஒரு வருஷத்தில் நிறைய பூ வைக்க போகுது. கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சா தயவு செஞ்சு வீடியோவில் சொல்லுங்கள். சரிங்க பாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்ச வரவுல அப்படியே புகஞ்சிட்டு கிடந்துச்சா, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்டு அவிச்சு விட்டுட்டேன். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.